உத்தரப்பிரதேசத்தில் மாவட்ட அரசு மருத்துவமனையில் பெண்ணின் சடலத்தில் இருந்த தங்க காதணிகளை வார்ட்பாய் ஒருவர் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்த அவலச் சம்பவத்தின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் பாப்ரி பகுதியின் ஹிரண்வாடா கிராமத்தைச் சேர்ந்தவர் சச்சின் குமார். இவரது மனைவி 26 வயதான ஸ்வேதா சனிக்கிழமை ஒரு சாலை விபத்தில் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூறாய்விற்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தகவலின் பேரில் பாப்ரி காவல் நிலைய போலீசார் மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு உடற்கூறாய்விற்கு முன்பு உயிரிழந்த பெண்ணின் உடலை பரிசோதிக்கும் பணியில் பெண் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது உயிரிழந்த பெண்ணின் காதணிகள் காணாமல் போனதை கவனித்தனர். இதனால் உஷாரான போலீசார் மருத்துவமனை ஊழியர்களை வரவழைத்து விசாரிக்க ஆரம்பித்தனர். அப்போது வார்ட்பாய் விஜய் ஒரு காதணியை எடுத்து வந்து போலீசாரிடம் ஒப்படைத்து தரையில் கிடந்ததாக கூறியுள்ளார். அவரிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் வார்ட்பாய் விஜய் உயிரிழந்த பெண்ணின் உடலில் இருந்து காதணிகளை கழற்றி அதிர்ச்சி காட்சிகள் பதிவாகியிருந்தது. போலீசார் அவரை விசாரிக்க தேடிய போது அவர் மருத்துவமனையிலிருந்து தப்பித்துச் சென்று விட்டார். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கும் நிலையில் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெண்ணின் குடும்பத்தினர் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வார்ட்பாயை தேடி வருகின்றனர்.